ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். பணம் வரவு அதிகரிக்கிறதுக்கு பொங்கல் அன்னைக்கு காலையில் எழுந்ததும் இந்த ஒரு விஷயத்தை பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணத்தடை அனைத்துமே நீங்கும். பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் பணத்தின் தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இந்த பண தேவைக்காக தான் நம்ம தினமும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் விழா காலன்னு வந்துட்டால் சொல்லவே வேண்டாம். அந்த அளவிற்கு பணத்தின் தேவை நமக்கு அதிகமாக இருக்கும். பண வரவை அதிகரிக்கிறதுக்கும் பண அதிர்ஷ்டம் பெறுகிறதுக்கும் பொங்கல் அன்னைக்கு காலையில் எழுந்ததும் மறக்காமல் இந்த 3 மட்டும் பார்த்தா போதும். நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு கிடைக்கும். தீராத கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கும் பண வரவு அதிகரிக்கவே மாட்டேன்னு கவலைப்படுறவங்களுக்கும் இந்த ஒரு பதிவு நிச்சயமாக உதவியாக இருக்கும். போகி பண்டிகை, அதாவது இன்றைய தினம், இன்று இரவு ஒரு பெரிய தாம்பழத்தட்டை எடுத்துக்கோங்க. அதில் தனித்தனி கிண்ணத்தில் துவரம்பருப்பு, கல்லுப்பு, மாதுளைப்பழம், பச்சரிசி, கோதுமை, ஸ்வீட்ஸ் ஏதாவது இனிப்பு வகை, அதுக்கப்புறம் 9 சில்லறை காசு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் உகந்த பொருள். இந்த அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கிண்ணத்துலேயும் நிரப்பி தாம்பழத்தட்டில் வைங்க. ஒரு சின்ன கண்ணாடி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தாம்பாள தட்டு நடுவில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வெள்ளை நிறத்தில் ஏதாவது பூக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதில் வச்சுக்கலாம். இல்லை தாமரை பூ உங்கள்கிட்ட இருக்குனாலும் அதில் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த 2 பூவில் ஏதாவது ஒரு பூவை தாம்பாளத்தட்டோட நடுவில் வச்சுக்கோங்க. தாம்பாளத்தட்டில் அனைத்து பொருட்களும் நீங்கள் தயார் செஞ்சு வச்சுருங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்கத்திலான நகையை நீங்கள் இது நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கண்களுக்கு தெரியும்படி நீங்கள் வைக்கணும். பொங்கல் அன்னைக்கு காலையில் எழுந்ததும் வீட்டில் உள்ள அனைவரும் இந்த தாம்பழத்தட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை தனித்தனியாக பொறுமையாக ஒரு 2 நிமிஷம் பார்க்கணும். கடைசியாக அந்த தாம்பாளத்தட்டில் கண்ணாடி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து உங்கள் முகத்தை பாருங்கள். இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை நீங்கள் வழக்கம் போல் செய்யலாம். 3 மாதங்கள் தான். 3 மாதத்திற்குள்ளே நிச்சயமாக பண கஷ்டம், தீராத கடன் தொல்லை எல்லாமே நீங்கும். பண வரவு அதிகரிக்கும். ரொம்பவே எளிமையான ஒரு வழிபாடு இது. நம்ம சித்திரை மாதத்தில் நம்ம கனி காணுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பொங்கல் அன்று இந்த பொருட்களை நம்ம பார்க்கும் பொழுது கட்டாயம் நமக்கு பண வரவு அதிகரிக்கும். நாளைய தினம் தை திருநாள், மாதத்தின் முதல் நாள், ரொம்பவே எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு தை திருநாள். இந்த தை திருநாள் சொல்லுவாங்க இல்லையா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு. தை பிறந்தாலே வழி கண்டிப்பாக பிறக்கும். நம்முடைய பண தேவைகள், அனைத்து தேவைகளும் நிறைவேறணும், நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கணும், நம்மளுக்கு மேலும் மேலும் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த ஒரு விஷயத்தை நாளைய தினத்தில் நீங்கள் கண் விழித்ததும் இந்த பொருட்களை பாருங்கள். நிச்சயமாக பண வரவில் நல்ல மாற்றங்கள் தெரியும். உங்கள் குடும்பத்தோட தலையெழுத்தே மாற்றக்கூடிய அதி அற்புதமான ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.